என் தங்க பிள்ளையே, நீ மிகவும் நேசித்த ஒன்றை தருவதற்காக அல்லவா இப்பொழுது இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ செல்லும் பாதை சரியாக இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீ வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. அப்படித்தான் நான் வகுத்த பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். யாரிடமும் உன் வழியே அங்கு பகிர்ந்து கொண்டே இருக்காதே. தனியாக அழுது கொண்டு இருக்க வேண்டுமென்றால் இந்த அப்பனிடம் சொல்லிவிட்டு மட்டும் அழுது கொண்டே இரு. ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு மற்றவர்கள் புறங்கூறுவதுதான் இங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. அதனால் நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் மனக்குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கும் நேரத்திலே நீ நேசித்தவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று மிக பெரும் உண்மையை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு பிடித்தவர் உன்னை பற்றி எப்படி நினைக்கிறார் என்று சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீயோ அங்கு மனம் விட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஒரு கட்டத்தில் தனியாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்றெல்லாம் நினைக்கின்றாய். ஆனால் இருவரின் உள்ளத்திலும் மாறாத அன்பு நிலை கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் அன்பு ஜெயிக்கத்தான் போகிறது. எந்த ஒன்றை உனக்காக நீ அவர்கள் தர வேண்டும் என்று நினைத்தாரோ அதையே அவர் உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகிறார். தனித்து பறக்க அங்கு ரெக்குகள் முளைத்து விட்டால் மட்டும் போதாது தானே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தால் மட்டும்தானே நாம் பறந்து விரிந்து பறக்க முடியும். அப்படிப்பட்ட தைரியத்தை தான் உன் துணையானவரும் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். நீயோ சில விஷயங்கள் மனதை போட்டு குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கும் நிலையிலே நான் என்ன செய்வது என்று உன் மனம் தளர்ந்து கொண்டிருந்தார். அந்த விஷயத்தில் முடிவை எப்படி எடுப்பது என்று தெரியாமல் குழப்பமடைந்து கொண்டிருந்தாய். அந்த முடிவை அந்த நபரின் மூலம் இந்த சாய்தேவன் உனக்கு தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் என்னென்ன வழிகளை நீ அங்கு ஆரம்பித்து இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி என் தங்க பிள்ளைகள் எப்பொழுதுமே எதிர்பார்க்காமல் தான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் நீ செல்லும் பாதையை வெற்றி பாதையாக நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன். அறிவை விட தைரியத்தினால் மட்டும்தான் நீ பெரிய பெரிய காரியங்களை அங்கு சாதித்து கொள்ள முடியும். எங்கே வீழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்று நீ தேடிக்கொண்டு இருப்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதில் மட்டும் உறுதியாக இரு என்பதில் கவனித்து பார். என் தங்க பிள்ளையே, வீழ்வதற்கு வழியே இல்லாமல் நீ ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த பட்சத்திலே உனக்கு துணையாக இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அது முடிவாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கையே இழந்து விட்டது போல் உன் விதியே இவ்வளவுதானா என்று நீயாகவே ஒரு கணிப்பை அங்கு எடுத்து விடாதே. உனக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக தெளிவாக ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ என் பிள்ளையே எப்படியெல்லாமோ உன் மனதை சிதற வைத்து கொண்டிருக்கின்றாய். வாழணுமா என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை மட்டும் கவனமாக கேள். என் பிள்ளைகள் வாழ்ந்தே ஆக வேண்டும், அதுவும் வெற்றியோடு வாழப் போகிறார்கள். அந்த துன்பத்தை எல்லாம் தூசியாக தகர்த்தெறிந்து விட்டு வாழ்க்கையை வளமாக வாழப் போகிறார்கள், செழுமையாக வாழப் போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தனியாக போராடுகிறேன் என்று நீ உன் மனதிற்குள்ளே எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே. தனியாக போராடினால் வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகமே நீ உன் மனதிற்குள் எழ வைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, தனியாக போராடுவதே என் பிள்ளைகளுக்கான வெற்றியாக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த நினைவையை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? எல்லாம் கடந்து போகத்தான் போகிறது. நீ சில விஷயத்தில் வாரமாக இருக்க வேண்டாம் என்று தனித்து ஒதுங்கி இருக்கிறாய். அதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன்
உன் பொறுப்பிலிருந்து தட்டி கழித்து கொண்டிருக்கின்றாய். எல்லாம் இந்த சாய் தெரிந்த வலிகளும் வேதனைகளும் மட்டும்தான் என்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது. அவரை கையெடுத்த பிறகும் எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய சங்கடத்தை தந்து கொண்டு இருக்கின்றாய் என்று நீ சொல்கிறாய். என் பிள்ளையே, அதுவும் உண்மைதான். ஏமாற்றம் உனக்கு வலியை தந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்காதே. இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு நல்வழியை மட்டும்தான் காட்டிக்கொண்டே இருக்கின்றேன். யாரிடமும் உனக்கான நியாயத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதனால்தான் அந்த துரோகத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை போல் பிறரை நினைத்து கொண்டு நீ அவர்களிடம் உனக்கான விஷயத்தை எதிர்பார்க்காதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையே அங்கு நான் எந்த அளவுக்கு அழகாக அமைத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாகத்தான் அமைத்து கொடுக்க வந்து இருக்கின்றேன். எனக்கான சிறிய உலகத்தில் நான் அமைத்து கொண்ட மிகப்பெரிய உறவு நீயாகத்தான் இருக்க போகிறாய் என்று உனக்கான உறவு உன்னை தேடி அங்கு வரத்தான் போகிறார். முடியாது என்று நீ நினைத்து கொண்டு இருக்க காரியத்தை கூட இந்த சாய்தேவன் நானவன் முடித்து காட்டுவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். நீ ஏன் உன் வாழ்க்கையை அங்கு எங்கெங்கேயோ எப்படியோ ஒப்பிட்டு கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் இதில் அவரவர்களுக்கான நேரம் வரும்போது தனித்தனியாக ஒளியை நிச்சயமாக தருவார்கள் அல்லவா? அப்படித்தான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலையில் வேறு, மற்றவர்களுடைய சூழ்நிலை வேறு. அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ ஏன் உன்னுடைய போராட்ட களத்தில் நின்று கொண்டு அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை எதிர்பார்த்து நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை வாழ முடியாது என்பதில் நீ தெளிவாகவே இரு. உன்னை விரும்பாத ஒன்றை நான் உனக்காக எப்பொழுதும் தரப்போவதே கிடையாது. உன் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தானே என் தங்கமே. அதன் பிறகும் சற்றும் யோசித்து நீ உன் மன நிம்மதியை இழந்து கொண்டு தவிக்காதே. உனக்கான ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறேன். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து விட்டாலே போதும். உன் தடைகளை நீயாகவே அங்கு அடித்து நொறுக்கி விடுவாய். உன் எதிர்மறை எண்ணத்தை என் தீயில் இட்டு பொசுக்கி இந்த சாய்தேவன் உனக்கான நேர்மறையான எண்ணத்தோடு உன்னை சந்திக்க வந்து இருக்கும் பொழுது நீ என்ன நடக்குமோ என்ற பதற்றத்தை வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, நீ என் மடியில் இருக்கும் செல்ல பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தன்னந்தனியாக தவிக்க விட்டு விடுவேனோ என்ற எண்ணம் வேண்டாம். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறாய். அப்படியே தான் உன் வாழ்க்கையின் நிலையும் மாறப்போகிறது. என் பிள்ளையின் முடிவு என்று நினைத்தவர்கள் மத்தியில் இதோ ஆரம்பத்தை மிக பெரும் விருட்சமாக தந்து உன் வெற்றியை நீ போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் வரத்தை நான் மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.